திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு திருப்பூர் சுப்பிரமணியம். இப்ப ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி பல மாநிலங்களில், தமிழகம் தாண்டி பல மாநிலங்களில் FDFSக்கான டிக்கெட்ஸ் எல்லாமும் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சென்சார் சான்ற விஷயத்தில் 9ஆம் தேதி தான் தீர்ப்பே கொடுக்குறாங்க. இப்போ ஒருவேளை 9ஆம் தேதி காலையில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா 9ஆம் தேதியே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா காலையில நீங்க 6 மணி ஷோக்கு டிக்கெட் கொடுத்து போட்டு அவங்களுக்கு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாம் தியேட்டர் ஆடியன்ஸ் எத்தனை பேர் நின்று இருப்பாங்க தியேட்டர் முன்னால? அப்படி பண்ண மாட்டாங்க. 9ஆம் தேதி தீர்ப்பு வந்ததுன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் வச்சுக்குவாங்க. எல்லா டிக்கெட்டுமே ஒரு நாள் தள்ளிக்குவாங்க, ஒரு நாள். சரி, இப்ப 9ஆம் தேதி டிக்கெட் அப்படியே 10ஆம் தேதி, 10ஆம் தேதி 11ஆம் தேதி, 11ஆம் தேதி 12ஆம் தேதி அப்படி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு புக் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்கலாம் அந்த டிக்கெட்டை அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அப்படி செஞ்சா தான் தியேட்டர்ல பிரச்சனை இல்லாம இருக்கும். ஓகே ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டவங்க அவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனா ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்க இல்ல நெக்ஸ்ட் டே வர்றவங்களுக்கு நெக்ஸ்ட் டே சொன்னீங்கன்னா சரியா வராது. அதனால என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாவே நாங்க தியேட்டர்காரருக்கு அப்படிதான் அட்வைஸ் பண்ணுவோம். நீங்க 9th ரிலீஸ் பண்ண முடியலன்னா, சப்போஸ் 10th ரிலீஸ்னா 9th டிக்கெட் போற 10th வச்சுக்கோங்க, 10th போற 11th வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க சொல்லி கொடுப்போம். அப்படிதான் பிரச்சனை இல்லாம இருக்கு தியேட்டர்கள்ல. இப்ப அதே ஸ்கிரீனிங் கொடுப்பீங்களா? ஏன்னா இப்ப பின்னாடியே பராசக்தி திரைப்படமும் வருது. அப்படி இருக்கும்போது இப்ப 9th ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல அப்படின்னா ஜனநாயகனுக்கான அதே ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதே ஸ்கிரீன் நம்பர்ஸ் அடுத்த நாளுக்கு திரும்ப கொடுக்கப்படுமா? அதுதான் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த மார்னிங் ஷோக்கு வேணா கொடுக்க முடியுமோ மற்ற ஷோக்களுக்கு அந்த படத்துக்கு ஆல்ரெடி நம்ம தியேட்டர் ரிசர்வேஷன் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேரு. இப்ப அது நம்ம ஷெட்யூல் பண்றதா கொஞ்சம் சிரமம் தான். இந்த மல்டிபிளெக்ஸ்ல அது ஒரு சிரமம் வரும். சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல பெரிய சிரமம் இருக்காதுங்க, மல்டிபிளெக்ஸ்ல சிரமம் வரும். ஆனா இப்ப நிறைய இடங்கள்ல மல்டிபிளெக்ஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பாங்க? அது எப்படி சரி செய்வாங்க? எப்படி தீர்க்கங்கிறது இப்ப எங்களுக்கே ஒருவேளை இப்ப ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா நாளை அல்லது நாளை மறுநாள் தீர்ப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, இப்ப ஜனவரி 9ஆம் தேதி தான் தீர்ப்பு வழங்கப்படும்ங்கிற அறிவிப்பே வெளியாயிருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்னீங்க இப்ப 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணவங்க எல்லாம் அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப அதே நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் கிடைக்குமா, அதே டைமிங் கிடைக்குமா, இதெல்லாம் தான் இப்ப கேள்வியா இருக்கு இல்லையா? அப்ப அப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எப்படி தியேட்டர் உரிமையாளர்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அது எப்படி சார்ட் அவுட் பண்றது மட்டும் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஆலோசனை பண்ணோம். ஏன்னா யுனானிமஸா எல்லா பக்கம் ஒரே மாதிரி பண்றதா சரியா வருங்க. அதனால நாளைக்கு அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுக்கணும். எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம், என்ன ஏது. ஒருவேளை அந்த பராசக்தி தியேட்டர் அவங்களுக்கு அவங்க கிட்ட கேஸ் சொல்லி ஏதாவது சமாதானப்படுத்த முடியுமா என்ன பார்த்தா நாங்க முடிவு பண்ண முடியுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சார்? முன்னணி நடிகர்களுடைய படம் கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி சில விஷயங்கள்னால வர முடியாம போய் கொஞ்சம் தள்ளி போய் இப்படி வரும்போது அது எப்படி நீங்க? என்னுடைய கவனத்துக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சென்சார்ல பிரச்சனையாகி படங்கள் தந்தது எனக்கு ஞாபகம் இல்லைங்க ஒண்ணுமே. நன்றி திரு திருப்பூர் சுப்பிரமணியம். ஃபைனான்ஸ் பிரச்சனைனா நிறைய படம் இந்த மாதிரி தள்ளி இருக்குது. அப்பெல்லாம் என்ன செய்வீங்க? அப்ப அந்த கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கான பிரச்சனையை தீர்த்துட்டு திரும்ப வராங்க இல்லையா? அப்படி முன்னணி நடிகர்களுடைய படம் வரும்போது அப்ப எப்படி ஸ்கிரீன்ஸ் பிரிச்சு கொடுப்பீங்க? அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த தேதியில இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படம் அது வரைக்கும் வரலைங்க. அதனால என்ன ஆகுனா அப்ப ரீஃபண்ட் கொடுத்துருவோம். அந்த என்ன வெள்ளிக்கிழமை படம் வரலைன்னா வெள்ளிக்கிழமை டிக்கெட் அத்தனை ரீஃபண்ட் கொடுத்துருவோம். ஓகே, அப்ப இப்ப ரீஃபண்ட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல ஸ்கிரீன்ஸ் இன்னும் ஜாஸ்தி பண்றது எப்படின்னு தான் பாப்பீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு புக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஆடியன்ஸை நாங்க எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறத நான் உங்களுக்கு திங்க் பண்ணி தான் செய்யணும். அதையே நன்றி திரு திருப்பூர் சுப்பிரமணியம். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இப்ப ஒரு பக்கம் தீர்ப்பு 9ஆம் தேதி வெளியாகுது. அப்போ தீர்ப்பு என்னவாக இருக்க போகுது? திரும்ப இது சென்சார் போர்ட் சொன்ன மாதிரி மறு ஆய்வுன்னு போகுமா, இல்லை சான்றிதழ் கொடுப்பதற்கான ஒரு தீர்ப்பாக அமைய போதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அடுத்து இப்போ ஒருவேளை 9ஆம் தேதியே தீர்ப்பு வந்துருச்சு, நம்மளுக்கு என்ன சான்றிதழ்ங்கிறத சொல்லிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கே படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்கான பிரச்சனை நிறையா இருக்குது அப்படிங்கிறத திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே சொல்லியிருந்தார். அது அதுக்கான வாய்ப்பு இல்லை, அடுத்த நாளோ இல்லை அதுக்கப்புறமோ தான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதே ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதா இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. மல்டிப்ளெக்ஸில் அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சவால் நிறைஞ்சதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த
தியேட்டர் அசோசியேஷன் இந்த விஷயத்தில் அடுத்த ஆலோசனை நடத்தி எப்படி அந்த ஸ்க்ரீன்ஸை பகிர்ந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா பின்னாடியே அடுத்த நாள் பராசக்தி திரைப்படமும் வருது. அப்படிங்கும்போது இது எப்படி அவங்க வந்து ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொன்ன நிலையில் அந்த சென்சார் சான்ற தீர்ப்பே 9ஆம் தேதி தான் வருது. அப்படிங்கும்போது இனி அடுத்தடுத்த தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பின்வரும் நாட்களில் தான் நம்ம பார்க்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.